ஃபைல்ஸ்ல கொஞ்சம் சைன் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க லீவுன்னு சொன்னாங்க, அதனாலதான் நானே கிளம்பி வந்தேன். அம்மா சரி கொடுங்க. இந்தாங்க. என்னண்ணா இது? உங்களை அந்த கடையில வாங்காதீங்க வாங்காதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இவன் விலையை ஏத்தி வச்சு விற்பான். இது பாருங்க, இந்த காய் உங்களுக்கு 100 ரூபாவா? 75 ரூபாய் கூட இருக்காது. இப்படி 25 ரூபாய் ஏமாந்திருக்கீங்களே. இல்லம்மா. என்ன மதுமிதா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்க? பின்ன என்ன பாட்டி, 25 ரூபாய் கூட வச்சு இவர்கிட்ட ஏமாத்தி வித்திருக்காங்க. இவரும் அதை வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. இவன் 25 ரூபாய் ஏமாந்துட்டானா. அத மதுமிதாவால தாங்கிக்க முடியல. அதான் பிரச்சனை. ஒரு 25 ரூபாய்க்கா திட்டிட்டு இருக்கீங்க? என்னங்க நீங்க? நான் பணத்துக்காகவா திட்டுறேன்? அதுக்கு இல்லைங்க, நம்மள யாராவது ஏமாத்த இடம் கொடுக்கலாமா? அது தப்புங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல சார், மேடம் 25 ரூபாய்க்கு இப்படி பேசுறாங்களே, 25 கோடியை அசால்ட்டா நம்ம விட்டுட்டோம். அது தெரிஞ்சா மேடம் என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சு. ஹலோ, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? சரி, கையெழுத்து போட்டாச்சுல, நீங்க கிளம்புங்க. சரிங்க சார். இருங்க, அந்த 25 கோடியை பத்தி முழுசா சொல்லிட்டு போங்க. எதுக்கு இப்ப அந்த 25 கோடி இவ கிளறா? அதுதான் தெரியல. இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். சார், நீங்க சொல்லுங்க சார். அட, அவரையும் பாக்குறீங்க, நீங்க சொல்லுங்க. மேடம், அன்னைக்கு 1 கோடி ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல போட்டதுக்கே நீங்க விடவெடுத்து போயிட்டீங்க. ஆனா சார ஒருத்தன் 25 கோடி ரூபாய் ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சும் கூட அவனை தண்டிக்க கூடாதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். என்ன இது அநியாயமா இருக்கு? அப்ப 25 கோடி ஏமாத்தினவன சும்மாவா விட்டீங்க? மேடம், சார் சொல்றதை தானே நாங்க செய்ய முடியும். சார் சொல்லட்டோங்க, நீங்க உடனே சரின்னு சொல்லிடுவீங்களா? என்ன எதுன்னு கேட்க மாட்டீங்களா? மது, இப்ப எதுக்கு இந்த பிரச்சனை? விடுங்க. என்னது விடணுமா? கொடுக்கணும். சரிங்க மேடம். பணத்தை யார் எடுத்தது, எப்படி கவனிக்காம விட்டீங்க, அப்புறம் அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க, ஃபுல் டீடைல்ஸும் சொல்லுங்க மேடம். இவர் தான் எங்க சீஃப் மேனேஜர், இவர் சொல்லுவாரு. சார் சொல்லுங்க. ராஸ்கல், அபிஷேக் ஃப்ரெண்டுங்கிறதுனால உன்னை விடுறேன். இங்க பாரு, இனிமே நீ இந்த பக்கமே வரக்கூடாது, என் கண்ணிலேயே படக்கூடாது. போ, போடா. சரி, அந்த அக்கௌண்டன்ட் ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்கு சார். இங்க பாரு, உடனே நீ மேட்ரை சக்குக்காது கொண்டு போயிரு. எப்படி டீல் பண்ணணுமோ அவன் பண்ணிக்குவா. எதுக்கு? அம்மா என் முஞ்சில திரும்பவும் காரித்து போவா? நீங்க அமைதியா இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் சொல்றேன். இப்பவாது நான் சொல்றது கேளு மாப்பு. விஷயம் கைமீறி போறதுக்குள்ள உங்க அம்மாட்ட சொல்லிடு. அந்த அக்கௌண்டன்ட் ஃபோன் நம்பர் எல்லாம் போலீஸ் வாங்கிருச்சு, புரிஞ்சுக்க. அம்மா, இந்த அக்கௌண்ட்டை நான் வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன். நீங்க இந்த விஷயத்தை அம்மா கிட்ட மட்டும் சொல்லாதீங்க. என்ன பண்ணணும் எது பண்ணணும் எனக்கு நல்லா தெரியும். அந்த அக்கௌண்டன்ட் அட்ரஸ் கொடுங்க. என்னடா பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம்? கான்ஸ்டபிள், அந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. நாமளே போய் அவனை கையோட இழுத்துட்டு வந்துருவோம்.
ஹலோ, நான் அடையார் J2 இன்ஸ்பெக்டர் பேசுறேன். எங்கேஜ்டா இருக்கு. பார்க்க தான் ஆள் சாதாரணமா இருக்கான். ஆனா நாங்க அங்க போறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டான். அங்கங்க தேடி பிடிச்சி இவனை தூக்க வேண்டியதா போச்சு. பணத்தை ஏமாத்தினவனாச்சே, பயம் இருக்க தான் செய்யும். அதான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஏய் சொல்லு, பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு. ஒழுங்கு மரியாதையா இங்கேயே சொல்லிட்டேனா தண்டனையில இருந்து தப்பிச்சிடலாம். உன்னை என்னைக்கோ உள்ள வச்சிருக்க முடியும். ஆனா அவர் அப்படி செய்யல. ஏன்னா அவர் குணம் அப்படி. பணம் என்கிட்ட இல்லைங்க மேடம், நிஜமாவே இல்லைங்க மேடம். பொய் சொன்னா எனக்கு பிடிக்காது. உன்னையெல்லாம் அன்னைக்கே விட்டுருக்க கூடாது. எல்லாம் ஏன் தப்பு. சொல்றா, எங்க என் பணம்? சொல்றா. சார், நீங்க அடிக்காதீங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கைய வச்சீங்கன்னா அது தப்பாயிடும். டேய், இப்ப சொல்ல போறியா இல்லையாடா? சார் அது யாருக்கிட்ட இருக்குன்னா